உலக கிரிக்கெட் அரங்கின் முதல் ஆல்ரவுண்டரான மேற்கந்திய வீரர் சர் கேரி சோபர்ஸ் காலமாக இருக்கிறார். இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது சிறப்பு செய்தியாளர் அகிலன் வழங்கிட கேட்கலாம். அகிலன், உங்க விரிவான தகவல். வணக்கம் ராதிகா. கிரிக்கெட் உலகில் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி கொடுக்கும் சம்பவமாகத்தான் கிரிக்கெட் உலகின் முதல் ஆல்ரவுண்டரான சர் கேரி சோபர்ஸ் என்பவர் காலமாகியிருக்கிறார். நேற்றிரவு அவரது சொந்த ஊரான பர்படாஸில் காலமாகியிருக்கிறார். அவருக்கு 89 வயது. இன்னும் 10 நாட்கள் அவர் வாழ்ந்திருந்தால் 90 வயதை எட்டியிருப்பார். இதற்கு என்ன காரணம், ஏன் இவரை போற்றுகிறார்கள், உலக கிரிக்கெட் ஏன் இவரை எவ்வளவு மதிக்கிறது என்பதற்கெல்லாம் மிகப்பெரிய எடுத்துக்காட்டாக இருப்பவர் தான் கேரி சோபர்ஸ். ஏனென்றால் கிரிக்கெட் உலகில் முதலாக ஆல்ரவுண்டர் என்ற ஒரு பட்டத்தை பெற்றவர் இவர்தான். மேற்கிந்திய தீவுகளில் உள்ள பர்படாஸில் பிறந்த இவர் 89 வயது வரை வாழ்ந்திருக்கிறார். இதற்கு முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், கேரி சோபர்ஸ் வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக பல ஆண்டுகளாக விளையாடியுள்ளார். 17 வயதில் டெஸ்ட் போட்டிக்காக அறிமுகமான அவர் 26 சதங்கள் விளையாடி இருக்கிறார். 93 டெஸ்ட் போட்டிகளில் விளையாடி 26 சதங்கள் விளையாடி இருக்கிறார். இதில் 8032 ரன்கள் எடுத்து மிகப்பெரிய ஒரு சாதனையும் படைத்திருக்கிறார். அதே போன்று முக்கியமாக பார்க்கப்படுவது என்னவென்றால், 1958 ஆண்டு கிங்ஸ்டனில் நடந்த பாகிஸ்தானுக்கு எதிரான டெஸ்ட் போட்டியில் 365 ரன்கள் குவித்துதான் மிகப்பெரிய சாதனையாக இருந்தது. ஒரே டெஸ்ட் போட்டியில் ஒரு தனிநபர் 365 ரன்கள் குவித்திருந்தார். இது கடந்த 1994 ஆண்டு வரை இந்த சாதனை யாரும் முறியடிக்கவில்லை. அதன் பின்னர் மேற்கிந்திய வீரர் பிரெயின் லாரா தான் இந்த சாதனையை முறியடித்தார். அது வரைக்கும் கடந்த பல ஆண்டுகளாக இந்த தனிநபர் சாதனையை அவரே வைத்திருந்தார். அதன் தொடர்ச்சியாக அதிகபட்ச ஸ்கோராக பார்க்கப்படுவது இதுவரை 1994 ஆண்டு வரை 365 ரன்கள் மட்டுமே இருந்தது. இது மட்டுமின்றி இடது கை வேகப்பந்து வீச்சாளரான கேரி சோபர்ஸ் சுழல்பந்து வீசுவதிலும் கெட்டிக்காரர். ஆர்த்தடாக்ஸ் அன்ஆர்த்தடாக்ஸ் பந்துகளில் வீசி எதிரணி பேட்ஸ்மேன்களை திணறடிக்க செய்வதில் மிகவும் கெட்டிக்காரராக திகழ்ந்து வந்தார். அதனால்தான் இவரை கிரிக்கெட் ஜாம்பவான்கள் மிகப்பெரிய ஒரு கிரிக்கெட் வீரர், அசாத்திய வீரர், இவரை தோற்கடிக்கிறதுக்கு யாருமே கிடையாது, 6 பந்தில் 6 சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் என்ற பெருமைக்கெல்லாம் சொந்தக்காரர் தான் கிரிக்கெட் ஜாம்பவான் கேரி சோபர்ஸ். இவரது மரணம் என்பது தற்போது கிரிக்கெட் உலகில் மேற்கிந்திய தீவுகள் அணிக்கு மட்டும் இல்லாமல் உலக கிரிக்கெட் ரசிகர்களுக்கே ஒரு மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. நேற்று சில நாட்களாக தனது இல்லத்தில் உடல்நல கோளாறு காரணமாக ஓய்வு பெற்று வந்த நிலையில் சிகிச்சை பலனின்றி 89 வயதில் நேற்று உயிரிழந்திருக்கிறார். டெஸ்ட் கிரிக்கெட்டில் தனது 17 வயதில் அறிமுகமான கேரி சோபர்ஸ் தான் இத்தகைய சாதனை படைத்துள்ளார். ஆனால் அவர் ஒரு நாள் போட்டியில் ஒரே ஒரு போட்டியில் மட்டுமே விளையாடி இருக்கிறார். முதல் தர கிரிக்கெட்டில் தொடர்ச்சியாக 6 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் என்ற சிறப்புக்குரியவர். அதற்கு பின்னர் தான் ரவி சாஸ்திரி, யுவராஜ் சிங் போன்றவர்கள் சாதனை படைத்திருக்கிறார்கள். ஆனால் இவர் முன்னதாகவே 1968 ஆண்டில் கிளாமோர்கனுக்கு எதிரான ஆட்டத்தில் நாட்டிங்ஹாம் அணிக்காக விளையாடிய போது இந்த சாதனையை படைத்தார். 6 பந்துகளில் 6 சிக்ஸர்கள் அடித்த முதல் வீரர் என்ற சிறப்புக்குரியவர் தான் கேரி சோபர்ஸ் என்பவர். ஒரு நாள் கிரிக்கெட்டை எடுத்துக்கொண்டால் ஒரே ஒரு போட்டி மட்டும்தான் விளையாடி இருக்கிறார். கிரிக்கெட்டுக்கு அவர் அளித்த பங்களிப்பை அங்கீகரிக்கும் வரையில் சர்வதேச கிரிக்கெட் கவுன்சில் ஆண்டின் சிறந்த கிரிக்கெட் வீரர் என்ற விருதை ஒவ்வொரு ஆண்டும் வழங்கி வருகிறது. ஆண்டுதோறும் ஒவ்வொரு வீரருக்கு சர் கேரி சோபர்ஸ் விருது வழங்கப்பட்டு வருகிறது. இவரது மறைவுக்கு ஐசிசி, வெஸ்ட் இண்டீஸ் அணி வீரர்கள் மட்டுமின்றி பல நாட்டு கிரிக்கெட் வாரியம், இந்திய ஜாம்பவான்கள் சச்சின் டெண்டுல்கர், ரவி சாஸ்திரி, அனில் கும்ப்ளே, கபில் தேவ் போன்ற வீரர்களும் இரங்கல் தெரிவித்து வருகிறார்கள். இதிலும் முக்கியமாக பார்க்கப்படுவது அந்த சர் பட்டம் எப்படி இவருக்கு கிடைத்தது என்றால், இந்த உலக அரங்கில் மிகப்பெரிய சாதனைகளை படைத்த முதல் வீரர், 6 பந்துகளில் 6 சிக்ஸர் அடித்த வீரர், உலகின் முதல் ஆல்ரவுண்டர் போன்ற பல்வேறு பெருமைகளை பெற்றதால் இவருக்கு இளவரசி, அதாவது பிரிட்டன் இளவரசி நைட்வுட் என்று கூறுவார்கள். அதாவது SIR சர் பட்டம் வழங்குவதுதான் அதுக்கு அந்த நைட்வுட் என்ற பெயர். அதற்கு முதலாக பிரிட்டிஷ் இளவரசியிடம் ஒரு கிரிக்கெட் வீரர், வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர், அதாவது இங்கிலாந்தை சேர்ந்தவர் அல்லாத வெளிநாட்டு கிரிக்கெட் வீரர் ஒருவர் சர் பட்டம் பெற்றது
கேரி சோபர்ஸ் தான். இதுவும் அவர்களது சாதனை பட்டியலில் இடம்பெற்றிருக்கிறது. இது போன்ற பல்வேறு சாதனைகளை கிரிக்கெட் உலகில் இதுவரை நாம் பார்த்தோம் என்றால் தோனி, சச்சின் டெண்டுல்கர், அதே போன்ற வெளிநாடுகளை பார்த்தால் பிரெயின் லாரா, விவியன் ரிச்சர்ட்ஸ் என்றுதான் சொல்லுவோம். ஆனால் இவர்களுக்கு எல்லாமே மானசீக குருவாக இருந்தவர் தான் மேற்கிந்திய முன்னாள் வீரர் கேரி சோபர்ஸ். இவரது மறைவு கிரிக்கெட் உலகிற்கு மிகப்பெரிய ஒரு பேரிழப்பாக பார்க்கப்படுகிறது. அது மட்டுமின்றி அவரது மறைவுக்கு பர்படோஸில் இன்று ஒரு நாள் அரசு முறை துக்கமும் அனுசரிக்கப்படும் என நாட்டு அறிவித்திருக்கிறது. இதனால் அந்நாடே சோகத்தில் ஆழ்ந்துள்ளது. தற்போது இவரது மரணம் என்பது கிரிக்கெட் ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியையும் ஒரு இழப்பையும் தந்திருக்கிறது.